வணக்கம். நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது மின்சார தீ விபத்து ஏற்பட்டால் செய்ய வேண்டியது மற்றும் செய்யக்கூடாதது. முதலில் நாம் செய்ய வேண்டியதை தெரிந்து கொள்வோம். மின்சாரத்தை உடனடியாக துண்டிக்க வேண்டும். நாம் வீட்டில் இருந்தால் மெயின் சுவிட்ச் ஆஃப் செய்யவும், அல்லது அலுவலகம் தொழிற்சாலையில் இருந்தால் மின் பொறியாளர் அல்லது பாதுகாப்பு அதிகாரிக்கு உடனடியாக தகவலை தெரிவிக்கவும். சரியான தீ அணைப்பானை பயன்படுத்துவது மிகச் சிறந்தது. கார்பன் டை ஆக்சைடு அல்லது ட்ரை கெமிக்கல் பவுடர் போன்ற தீ அணைப்பானை பயன்படுத்தவும். உடனே வெளியே செல்லும் பாதையை பயன்படுத்தி வெளியே செல்லவும். எலிவேட்டர் பயன்படுத்த வேண்டாம். படிக்கட்டுகளை மட்டுமே பயன்படுத்த வேண்டும். அதுவே மிகச் சிறப்பு. புகை அதிகமாக இருந்தால் தாழ்ந்து நகரவும். மேலும் நமது மூக்கை உலர் துணியால் மூடிக்கொண்டு நகரவும். சிறிய தீ என்றால் மணலை பயன்படுத்தி அணைத்து கொள்ளலாம். மேலும் அடிக்கடி ஃபயர் ட்ரில் அண்ட் எலக்ட்ரிக்கல் சேஃப்டி ட்ரைனிங் அவசியம் மேற்கொள்ள வேண்டும். நாம் செய்யக்கூடாதவைகளை பற்றி தெரிந்து கொள்வோம். தண்ணீர் ஊற்றி தீயை அணைக்க முயலக்கூடாது, ஏனெனில் மின்சாரம் தாக்கும் அபாயம் மிக அதிகம். எரிந்து கொண்டிருக்கும் சாதனத்தை கையில் பிடித்து நகர்த்த வேண்டாம். இதன் மூலம் மின்சாரம் தாக்கலாம், மேலும் தீ பரவலாம். மின் கம்பிகளை காலால் மிதிக்க வேண்டாம், அது நம் உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும். இந்த வீடியோ தங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.